கடமைக்கு தயாராகிடுச்சு. ஒன்றுமே இல்லை. 10 ஆனந்த பார்த்தீங்களா? குறைக்கி ஓட்டியாச்சு. செம்மையா இருக்கு. நான் புது வண்டியில் இருக்கு. காலையில் மணி இப்போ 10. ஆனந்த பார்த்தீங்களா? அட்டாமலை கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தால் எப்படி போகிறது? சரி, இப்போ நேராக எங்கே போகிறோன்னா அம்மா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஸ்டாப்பாவில். பிரேக்ஃபாஸ்ட் எங்கே போகிறோம்? அம்மா மெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அம்மா மெஸ்ஸாக ஏதோ ஒன்று சொன்னான். கஃப்லிஜி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நேராக போயிட்டு இருக்கோம். ஸ்டாப்பா கிட்ட எந்த இடம் அது? இந்த ஒரு சீன கோயில், அந்த பார்க்கிங்லாம் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா அந்த டானா கொத்தா பின்னாடி. எஸ், டானா கொத்தா பின்னாடி. அம்மா கறி ஹவுஸ். ஓகே, அங்கே இருக்க அம்மா கறி ஹவுஸ். வாங்க சாப்பிட்டீங்களா? இதான் அம்மா மெஸ்ஸா? அதான் இது 7 நாள் ஆச்சு. 7 நாள் பார்த்தீங்களா? இதுதான் நாசல்மா மலேசியன் ஸ்பெஷல். நம்ம என்ன தோசை போட்டுருக்காரு. ஏன்னா அந்த அம்பாசிக்கு ரொட்டி எடுங்க, அதுதான் எடுக்கணும். ஆள் மூளை. நம்ம அண்ணன் ரொட்டி போட்டுருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்கள் வந்து பீச்சு பரோட்டா போடுவீங்களா இல்லை 4 மூலையான்ட்டு. அது வந்து மலேசியா ஸ்டைல் 4 மூலையும் போடுவேன், பீச்சும் போடுவேங்கிறாரு. ஸோ அதை பார்ப்போம் அப்புறமா, எப்போ போடுறாருன்னு தெரியல. ஏன்னா இது முடிச்சுட்டா அப்புறமா இப்போ போட போவார். எஸ், இதுதான் 4 மூலை அம்பாசிக்கு. சூப்பர்ண்ணே. ஓகே, ஸோ நம்ம தட்டில் பார்க்குறோம். நெஸ்கேஃபி, பசும்பால் நெஸ்கேஃபியா கலர் இல்லை, கொஞ்சம் வெள்ளையாக இருக்குல்ல நெஸ்கேஃபி. இது ஐஸ்பாம் தெரியாதா? பச்சை தட்டி. நம்ம ரொட்டி வந்துடுச்சு. பரோட்டா. ஆமாம், நான் கேட்டேன் இங்கே மலேசியா ஸ்டைல் அம்பாசிக்கில் கொடுங்க அப்படின்ட்டு. அதான் அம்பாசிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பனிங் பண்ணிடுவோம். பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குதா இல்லையா? செம்ம ஹாட்டாக இருக்குது. புகை தெரியுதா இல்லையா? தெரியும். கூட்டெல்லாம் ஆறி போய் தான் இருக்குது. இப்போ வெளியில் மழை பெய்யறதுனால ஆறி இருக்குங்க. கோழிக்கறி, அப்புறம் இங்கே சாம்பார். மலேசியாவில் சால்னா கிடையாது. ஸோ ஒன்லி சாம்பார். ஆக்சுவலி பசுமாலுங்கிறதுனால நெஸ்கேபி லைட்டாக காமிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. பசுமாது. அடுத்தது வந்து விட்டது என்னது? ரவா தோசை. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கோழிக்கறி, எது சட்னி, சாம்பார், கோழிக்கறி. ஃபோட்டோவை பார்க்குறதுக்காக போனாங்க. அழகாக அழகானது விட்டுச்சனு. திஸ் இஸ் ரவா தோசை. உங்களுக்கு தெரியும், அது சூடு இல்லை, அதுவும் சூடாக தான் இருக்குது. ஸோ நம்ம சட்னியில் ஓப்பனிங் செரிமனி பண்ணிவிடுவோம். நாட் பேட், நல்லா தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு? காரமாக இருக்கு. ஸோ ஸ்டாப்பா ஏரியாவில் இருந்தீங்கன்னா அம்மா ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு, சாப்பிடலாம்.
நெஸ்கேஃபி பசும்பால் நெஸ்கேஃபி ஓகே. ஆனால் நெஸ்கேஃபி லைட்டாக காமிச்சிருக்காங்க, அந்தளவுக்கு ஹெவியாக காட்டல. அதனால் வந்து ஹெவியாக கவ்வா போட்டு கொடுக்குறாரு. கவ்வா கேட்டிருந்தா ஒரு வேளை கவ்வா கொடுத்துருப்பாங்க. அதனால் காலைல கூட்டமாக தான் இருக்குது. கூட்டம் போன இருக்குங்க. முன்னுக்கு வந்து கார் வாஷ் இருக்கா. ஸோ நீங்கள் காடியை கழுவிக்கிட்டே சாப்பிடலாம். அவங்க கழுவுவாங்க, நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு காடியை போயிடுங்க. கரெக்டா? ஓகே பாய். ஓகே, இங்கே முட்டை இருக்குது மச்சான். இந்த முட்டை எதுக்கு வச்சுருக்காங்க? சாப்பிட்றதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டா? சரி, எப்படி சாப்பிட்றது? திறந்து காட்டு. என்னடா முழு முட்டை வச்சுருக்கீங்க? அப்புறம் ஆஃப் ஆயில் தானே இருக்கும். அதுக்கு அது வேற மாதிரி, அது வேற. ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஆயில் தான் இருக்கும். இங்கே முழு முட்டையே இருக்குது. ஆக்சுவலி இந்த முட்டை வந்து ஆல்ரெடி அவன் சாப்பிட்டேன். உங்களுக்கு காட்டணுமே கேட்டு இது திறக்க சொன்னேன். இது எப்படி மச்சா சாப்பிட்றது? பிச்சா வருது. ஒன்றுமே இல்லை. பிச்சா பார்த்தோம். பிச்சா ஊற்று. ஓகே போதும். லெவலில் இருக்கு. இது என்ன? இது பெப்பர் ஊற்று. ஓகே ஓகே போதும் போதும் போதும். பக்கா. எஸ்கேபி காரணம். ஓகே, காசு கட்ட வந்தாச்சு. எவ்வளோண்ணா? ரவா தோசை, ஒரு ரொட்டி சேனா 3, 2 ரொட்டி தெரியுங்க. 2 ரொட்டி சேனா, 2 ப்ரைஸ் உங்களுக்கு கீழே போடுறேன். ஓகேயா? ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டது வந்து ரொட்டி 1 உள்ளி, ரவா தோசை 2 உள்ளி, முட்டை வந்து 1 உள்ளி, அப்போ 2 முட்டை 2 உள்ளி, அப்புறம் பசும்பால் நெஸ்கேஃபி அது வந்து 3 உள்ளி. இதே நார்மல் நெஸ்கேஃபினா 2 உள்ளி தான் வருமா. மொத்தமாக கணக்கு போட்டு 10 வெள்ளின்றாரு. அதில் 50 காசு நம்மளுக்கு லெஸ் பண்ணிவிட்டு 10 வெள்ளி கொடுத்தாரு. ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸ் லிஸ்ட். அம்மையாஸ் கறி ஹவுஸ். எஸ், தட் இஸ் அம்மா கறி ஹவுஸ். அம்மையாஸ். அம்மையாரா அம்மாவா? அம்மையாஸ். அம்மையாஸ். ஓ ஓகே ஓகே, நான் அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அம்மையாஸ் அம்மையாஸ் கறி ஹவுஸ். ஓகேவா? ஸ்டாப்பா கிட்ட இருக்குது. இந்த டானா கொத்தா ஃப்ளாட் அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி நேராக வந்தீங்கன்னா ஒரு கடை. ஓகேவா? இது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது, சும்மா நான் சாப்பிட்ட கடை அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே வெளியே போகிறோமோ அங்கே பார்ப்போம். பாய். ஓகே, கடமைக்கு தயாராகிடுச்சு. ஸோ என் கடமையை முடிச்சுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். பாய்.